श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். மகாத்மாவான அனுமான் அளித்த அந்த ஹிதோபதேச வார்த்தைகளை கேட்டு ராவணன் கோபத்தால் நிலை தடுமாறிவிட்டான். அவரை கொல்லும்படி உத்தரவிடுகிறான். துராத்மாவான ராவணனால் அவருக்கு கொலை தண்டனை உத்தரவிடப்பட்டதை கேட்டான் விபீஷணன். தன் தலைவரால் சொல்லப்பட்ட செய்திகளை கூறிய ஒரு தூதனுக்கு அவ்வளவு கடுமையான தண்டனை கொடுப்பதை அவன் ஏற்கவில்லை. ராட்சச மன்னனோ கடும் கோபத்தில் இருக்கிறான். அத்துடன் தான் தீர்மானித்து விட்ட காரியத்தை செய்து முடிப்பான் என்பதை உணர்ந்து இப்போது என்ன செய்யலாம் என்று விபீஷணன் ஆலோசித்தான். பேச்சில் வல்லவனான அவன் ஒரு முடிவுக்கு வந்து அவனுக்கு மரியாதையுடன் அறிவுரை கூறும் நோக்கத்துடன் எதிரிகளை வெற்றி கொள்பவனும் தனக்கு முன் பிறந்தவனுமான அவனை பார்த்து முதலாவதான சமாதான பேச்சு நடத்துதல் என்னும் முறைப்படி சாமோபாயமாக மிகவும் நலம் தரக்கூடிய சொற்களை சொல்லுகிறான். ராட்சசேந்திரனே, மன்னியுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், மன அமைதி கொள்ளுங்கள், நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேளுங்கள். பகுத்து அறியக்கூடியவர்களும் நல்ல நெறியாளர்களுமான மாமன்னர்கள் தூதனை கொலை செய்ய மாட்டார்கள். வீரரே, இந்த குரங்கை கொல்வதென்பது அரச நீதிக்கு விரோதமானது, உலக நடைமுறைக்கு ஒவ்வாதது, தங்களை போன்றவர்களுக்கு பொருந்தாதது. தாங்கள் தர்மம் அறிந்தவர், நன்றி உடையவர், அரச நீதியில் நிபுணர், பகுத்தறியும் ஆற்றல் கொண்டவர், பிராணிகளின் பரமார்த்தத்தை அறிந்தவர். தங்களை போன்ற பேரறிஞர்களே கோபத்திற்கு இடம் கொடுத்தால், அதன் மூலம் தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் சாஸ்திரங்களை படிப்பது என்பது வெறும் வீணான காரியமாகிவிடும். ஆகவே ராட்சச மன்னரே, எதிரிகளை அழிப்பவரே, வெல்ல முடியாதவரே, தயை செய்யுங்கள், மனம் இறங்குங்கள். செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது என்பதை நன்றாக தீர்மானித்த பின் தூதனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லுகிறான். ராட்சச தலைவன் ராவணன் விபீஷணன் சொல்வதை கேட்டவுடன் பெரிய கோபத்தோடு பதில் சொல்லுகிறான். எதிரிகளை அடக்குபவனே, பாவிகளை வதம் செய்தால் பாவம் ஏற்பட்டு விடாது. அதனால் பாவகாரியம் செய்துள்ள இந்த வானரத்தை கொல்லப்போகிறேன். அதர்மத்திற்கு வேர் போன்றதும் மிகுந்த கோபத்தின் விளைவாகவும் இழிந்த பண்பாட்டை காட்டுவதாகவும் இருந்த அந்த சொற்களை கேட்டு அறிஞர்களுள் சிறந்தவனான விபீஷணன் பெரிய தத்துவங்கள் அடங்கிய சொற்களை சொல்லுகிறான். லங்கேஸ்வரரே, ராட்சச மன்னரே, மன அமைதி பெறுவீராக. தர்மம், அர்த்தம் என்ற புருஷார்த்தங்களோடு கூடிய என்னுடைய பேச்சை கேளுங்கள். மன்னரே, எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் தூதர்கள் கொல்லத்தக்கவர்கள் அல்ல என்று மேலோர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தங்கள் எஜமானன் கூறி அனுப்பிய செய்தியைத்தான் தூதர்கள் சொல்லுகிறார்கள். இவன் பலம் வாய்ந்த எதிரி என்பதில் சந்தேகமில்லை. இவனால் நமக்கு வெறுப்பை தரக்கூடிய இணையில்லாத ஏராளமான அழிவு காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மைதான். என்றாலும் நீதிமான்கள் தூதரின் கொலையை ஆதரித்து பேசியது கிடையாது. கொலை தண்டனையை தவிர தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான வேறு தண்டனைகள் இருக்கின்றனவே. உடல் அங்கங்களை சிதைத்தல், கசையடி கொடுத்தல், மொட்டையடித்தல், உருவத்தை அலங்கோலப்படுத்தல் என்பவர்களை தூதனுக்குரிய தண்டனைகளாக சொல்லுகிறார்கள். தூதர் வதம் என்பது நம்மால் கேட்கப்பட்டதே கிடையாது. தர்மார்த்தங்களை அறிந்தவர் விஷயங்களை ஆராய்ந்து உயர்ந்தது தாழ்ந்தது. தர்மார்த்தங்களை அறிந்த நீங்கள் விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து ஏற்றத்தாழ்வு உணர்ந்து ஒரு நிச்சயத்திற்கு வந்தவர். அப்படிப்பட்ட தங்களை போன்றவர்கள் ஒரு கோபத்தின் பிடியிலேயே சிக்கியிருந்தால் என்ன ஆவது? பராக்கிரமம் உடையவர்கள் கோபத்தை தம் வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தர்மத்தை பற்றிய ஆராய்ச்சியிலும் உலக விவகாரத்திலும் தர்ம நூல்களின் கருத்துக்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதிலும் உங்களுக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை. தேவ அசுரர்கள் எல்லோரை காட்டிலும் தாங்கள் மேலானவர். அர்க்கர்கோனே, தாங்கள் சூரர், வீரர், தேவாசுரர்களாலும் ஜெயிக்க முடியாதவர். போர்களில் பல தடவை மாமன்னர்களும் தைரியம் புரிந்த தேவாசுரர்களும் தங்களால் வெல்லப்பட்டிருக்கிறார்கள். சூரரும் வீரரும் வெல்ல முடியாதவரும் தேவ தைத்தியர்களின் விரோதியுமான தங்கள் மனத்திற்கு இப்படி ஒரு அசோகவனத்தை அழிப்பது, ராட்சசர்களை கொல்வது போன்ற வேதனையை மூடர்கள்தான் செய்வார்கள். அவர்கள் நிச்சயமாக இப்போதே பிராணனை விட்டவர்களாகிவிட்டார்கள். இந்த வானரத்தை கொல்வதில் எந்த ஒரு பயனையும் நான் பார்க்கவில்லை.
இந்த வானரம் எவர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்கள். இவன் நல்லவனோ கெட்டவனோ பிறரால் அனுப்பப்பட்டவன். அவர்கள் கூறச் சொன்னதை கூறுகின்றான். இவன் சுதந்திரமில்லாதவன், பிறருக்கு உட்பட்டவன். எனவே தூதனுக்கு இவ்வளவு கொடிய தண்டனை கொடுப்பது தகாது. மன்னா, இன்னும் கேள். இவனை கொன்றுவிட்டால் ஆகாய மார்க்கமாக பெருங்கடலை தாண்டி இங்கே மறுபடியும் வரக்கூடிய வேறொருவரை நான் பார்க்கவில்லை. இவரைத் தவிர வேறு யாராலும் கடலை தாண்டி வர முடியாது என்று அர்த்தம். ஆகவே எதிரிகளை வெற்றி கொள்பவரே, இவனுடைய வதத்தில் மனத்தை செலுத்தாதீர்கள். தாங்கள் இந்திரர்கள் தேவர்கள் பால் கோபத்தை காட்டுங்கள். மகாபலசாலியான தாங்கள் இந்த சிறு வானரிடம் கோபம் கொள்வது பொருத்தமானது அல்ல என்றபடி குரூரமான புத்தி கொண்ட அந்த 2 மானுட அரசகுமாரர்களும் கிஷ்கிந்தைக்கும் லங்கை நகரத்திற்கும் இடையே மிக நொண்டு தூரம் என்பதால் தடைப்பட்டிருக்கிறார்கள். போரில் விருப்பமுள்ளவரே, இவனையும் கொன்றுவிட்டால் யுத்தத்திற்கு அவர்களை அழைத்து வரக்கூடிய இன்னொரு தூதன் எனக்கு தென்படவில்லை. பராக்கிரமம், உற்சாகம், மனோதைரியம் கொண்டவர் தாங்கள். தேவர்களாலும் அசுரர்களாலும் ஜெயிக்கப்பட முடியாதவர். தாங்கள் இராட்சச நெஞ்சங்களை மகிழ்விப்பவர். கைக்கெட்டும் தூரத்தில் வந்துள்ள ஒரு யுத்தத்தை தங்களுடைய இந்த முடிவினால் நாசம் செய்வது நியாயமானது அல்ல. தங்களுடைய படை வீரர்கள் தங்கள் நன்மையை கோருபவர்கள், சூரர்கள், தங்கள் பிடியில் உள்ளவர்கள், நல்ல குணங்கள் கொண்ட உயர்ந்த குலங்களில் பிறந்தவர்கள், நெஞ்சில் தைரியம் உடையவர்கள், ஆயுதங்களை தாங்குபவர்களில் முதன்மையானவர்கள், நல்ல பண்புடைய கோடிக்கணக்கான சேனா வீரர்கள் தங்கள் எதிரே நிற்கிறார்கள். ஆகவே அவர்களில் ஒரு சிலர் தங்கள் உத்தரவை பெற்று அவ்விடம் செல்லட்டும். அறிவெளிகளான அந்த 2 ராஜகுமாரர்களையும் அடக்கி அவர்களிடம் தங்கள் பிரபாவத்தை வெளிப்படுத்தட்டும். தேவலோக எதிரியும் மகாபலசாலியும் இராட்சசர்களின் ஒப்பற்ற மன்னனும் இரவில் திரிகின்ற நிசாச்சரர்களின் தலைவனுமான ராவணன் தம்பி விபீஷணன் பிரியமாக பேசியதை மனமாற ஏற்றுக்கொண்டான். இதயத்தில் பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கி விபீஷணன் பேச்சை மிகவும் பாராட்டிய மகாத்மாவான இராட்சச மன்னன் தர்மம் அறிந்தவர்களில் தலைமையானவனான விபீஷணனை பார்த்து சொல்லுகிறான். இடத்திற்கும் காலத்துக்கும் ஏற்றதான சொற்களை தம்பியிலிருந்து கேட்ட ராவணன் பதில் சொல்லுகிறான். உன்னுடைய பேச்சு சரியானது. தூதர்களை கொலை செய்வது என்பது தடை செய்யப்பட்டுள்ள செயல்தான். ஆனால் கொலையைத் தவிர வேறு ஒரு தண்டனை இவனுக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். புறங்களுக்கு வாள் தான் மிகவும் இஷ்டமான அணிகலன் போன்றது. இவனுடைய வாளில் உடனே தீ வையுங்கள். எரிக்கப்பட்ட வாளுடன் வாள் இல்லாமல் இவன் திரும்பி போகட்டும். வாள் என்ற அங்கமில்லாமல் வருந்தும் இவனை எல்லா நண்பர்களும் பங்காளிகளும் சொந்தக்காரர்களும் இஷ்டமானவர்களும் அங்கே பார்க்கட்டும். இவனை நெருப்பு பற்றி எரியும் வாளுடன் எல்லா நாற்சந்திகளுக்கும் அரக்கர்கள் கொண்டு போகட்டும் என்று ராவணன் ஆணையிடுகிறான். அவனுடைய அந்த உத்தரவை கேட்டு கோபத்தால் மனம் வெதும்பிய, மனம் இறுகிப்போன இராட்சசர்கள் நைந்து போன பருத்தி துணிகளை வாளை சுற்றி கட்டினார்கள். வாள் சுற்றப்பட்டு கொண்டிருக்கும் போதே காட்டில் உலர்ந்த மரக்கட்டைகளில் பற்றி கொண்ட தீயைப் போல அனுமான் பெரிய உருவம் எடுத்துக்கொள்கிறார். பிறகு அவர்கள் வாளின் மேல் எண்ணெயை கொட்டி நெருப்பை வைத்தார்கள். எரிந்து கொண்டிருக்கும் வாளினால் அந்த அரக்கர்களை அடித்து கீழே தள்ளினார். கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டவரும் இளம் சூரியன் போன்ற முகம் கொண்டவருமான அனுமானுடைய நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வாளை பார்ப்பதற்காக பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்களோடு கூட இராட்சசர்கள் குதூகலமாக போகின்றார்கள். வானரோத்தமர் குரூரமான இராட்சசர்களால் மீண்டும் சூழப்பட்டு கட்டி போடப்பட்டார். நான் கட்டப்பட்டாலும் அரக்கர்கள் என் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாது. என்னை கட்டி போட்டிருக்கும் கயிறுகளை அறுத்தெறிந்து மேலே குதித்தெழுந்து இவர்களை மறுபடியும் அழிப்பேன். ஆனால் நான் அப்படி செய்தால் என் தலைவருக்கு நன்மை செய்து என் கடமையை செய்து முடித்ததாக ஆகாது. இந்த தீயவர்கள் அரசனின் ஆணைப்படி ஓடி தெரிந்து கொண்டிருந்த என்னை கட்டி போட்டிருக்கிறார்கள். யுத்தத்தில் எல்லா இராட்சசர்களையும் அழிப்பதற்கு நான் ஒருவனே போதும். ஸ்ரீராமனுடைய திருப்திக்காகவே இந்த அடக்குமுறைகளை எல்லாம் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை இலங்கையை சுற்றி பார்க்க வேண்டும். இரவில் லங்கையோடைய கோட்டை கொத்தளங்கள் நன்றாக பார்க்கப்படவில்லை. ஆகவே இரவு முடிந்து பகல் பொழுது தோன்றியதும் நிச்சயமாக நான் லங்கையை பார்க்க வேண்டும். பெரிய கட்டுகளாலும் வாளில் தீ வைத்தும் இராட்சசர்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் என் மனதிற்கு
எந்த சோர்வும் ஏற்படவில்லை. தன்னுடைய இயல்பை மறைத்து கொண்டு அடங்கியிருப்பவரும் மிக்க ஆற்றல் பொருந்தியவருமான அனுமானை கட்டி பிணைத்து மனமகிழ்ச்சி அடைந்த அந்த அரக்கர்கள் அவரை வெளியே அழைத்து கொண்டு போனார்கள். குரூரமான காரியங்களை செய்யும் அந்த இராட்சசர்கள் சங்கு பேரிகைகள் இவைகளை முழங்கிக் கொண்டும் தாங்கள் வீரச் செயலால் உற்சாகத்தோடு பெருங்குரல் எழுப்பிக் கொண்டும் அந்த நகரத்தை சுற்றி வந்தார்கள். எதிரிகளை அடக்குபவரான அனுமான் இராட்சசர்களால் சூழப்பட்டு இராட்சசர்களுடைய அந்த மாநகரை சுகமாக சுற்றி பார்த்தார். அப்போது விசித்திரமான விமானம் போன்ற மாளிகைகளையும் மறைவான சுரங்க அறைகளையும் நன்கு அமைக்கப்பட்ட நாற்சந்திகளையும் ராஜவீதிகளையும் குடியிருப்புகளையும் உலாவும் இடங்களையும் பெரிய தெருக்களையும் சந்துகளையும் வீட்டு முற்றங்களையும் மேகம் போன்ற நெருக்கமாக அமைந்த பெரு வீடுகளையும் அவர் பார்த்தார். நாற்சந்திகளிலும் நால்கால் மண்டல்களிலும் மண்டபங்களிலும் ராஜபாட்டையிலும் அந்த இராட்சசர்கள் வானரத்தை காட்டி இவன்தான் அந்த ஒற்றன் என்று உரத்த குரலில் கூச்சலிட்டார்கள். இதை கேட்டவுடன் அங்கே கூடியிருந்த பெண்களும் சிறுவர்களும் வயோதிகர்களும் எரிந்து கொண்டிருக்கும் வாளையுடைய அனுமானை பார்க்கும் ஆவலோடு மகிழ்ச்சி பங்க வெளியே வருகிறார்கள். அனுமானுடைய வாளில் நெருப்பு வைக்கப்பட்ட அந்த வருந்தத்தக்க செய்தியை விகாரமான கண்களை கொண்ட அசோகவன அரக்கிகள் பிராட்டியிடம் சொல்கிறார்கள். சீதே, சிவந்த முகமுள்ள ஒரு குறுங்குடன் நீ பேசிக் கொண்டிருந்தாயே, அது வாளில் நெருப்புடன் ஊரை சுற்றி அழைத்து கொண்டு போகப்படுகிறது. குரூரமான அந்த சொற்களை கேட்ட சீதை தன் உயிரே பறிக்கப்பட்டது போல் துடித்து சோகத்தால் வெந்து அக்னி பகவானை சரணடைந்தாள். அந்த வானரரின் க்ஷேமத்திலே கருத்துடையவளாக ஆனாள். அகன்ற கண்களையுடைய சீதை தன்னை சுத்தம் செய்து கொண்டு அக்னி பகவானை வேண்டிக் கொள்கிறாள். நான் என் கணவருக்கு பணிவிடைகள் செய்தது உண்மையானால், நான் தவம் செய்து கொண்டிருப்பது நிச்சயமானால், நான் கற்புடையவள் என்பது நிஜமானால் அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுப்பீராக. ஞானியாக ஸ்ரீ ராகவனுக்கு என்னிடம் கொஞ்சமேனும் இரக்கம் இருப்பது உண்மையானால், எனக்கு இன்னும் சிறிதளவேனும் நன்மை ஏற்படுவதற்கு இடம் இருக்குமேயானால் அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுப்பீராக என்று வேண்டிக் கொள்கிறாள். தர்மாத்மாவான ஸ்ரீராமன் நல்ல நடத்தையுடன் இருப்பவளும் அவரை காண வேண்டுமென்ற பேராவல் கொண்டிருப்பவளுமான என்னை அறிந்திருப்பது உண்மையானால் அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுப்பீராக. சத்தியம் தவறாத சுக்ரீவன் இந்த துயரக்கடலிலிருந்து என்னை கரையேற்றுவார் என்பது உண்மையானால் அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுப்பீராக என்று பிரார்த்திக்கிறாள். அப்போ உடனே அந்த கொழுந்து விட்டெறிகின்ற அக்னி வானருடைய க்ஷேமத்தை கோரும் சீதையுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டது போல படபடக்காமல் வளமாக சுழித்து பிரகாசிக்கிறார். தந்தையான வாயுதேவனும் அனுமானின் வாலில் நெருப்பு பற்றி கொண்டு எரிந்தாலும் பிராட்டிக்கு மன திருப்தியை கொடுக்க விரும்பி பனிமலையின் காற்றைப் போல குளிர்ச்சியாக வீசுகின்றார். உஷ்ணத்தை கொடுக்காமல் வால் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அனுமான் யோசிக்கிறார். ஆஹா, ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிற இந்த அக்னி என்ன காரணத்தால் என்னை பொசுக்கவில்லை? பெரிய பெரிய ஜுவாலைகள் தென்படுகிறதே, ஆனால் எனக்கு எந்த தொந்தரவும் தரவில்லை. வாலின் நுனியில் குளிர்ச்சியான பொருட்களை குவித்து வைத்தார் போல் இருக்கிறதே. அல்லது இது தெளிவாக தெரிகிறது, புலனாகிறது எனக்கு. சமுத்திரத்தின் மேல் நான் பறந்து கொண்டிருக்கிற போது ஸ்ரீராமனுடைய மகிமையால் கடலுக்குள் மறைந்திருந்த மலை வெளியே வந்த சம்பவத்தை ஆச்சரியமுடன் என் கண்களால் பார்த்தேனே. ஸ்ரீராமனுக்கு உதவும் பொருட்டு கடலுக்கும் புத்திமானாகிய மைனாகத்திற்குமே அப்படி ஒரு துடிப்பு ஏற்பட்டது என்றால், இங்கே அக்னி தேவன் உதவி செய்ய மாட்டாரா? செய்வார். சீதா பிராட்டியின் பேரிரக்கத்தாலும் ஸ்ரீராகவனுடைய திவ்ய சக்தியாலும் என் தந்தையிடம் உள்ள நட்பினாலும் அக்னி என்னை எரிக்கவில்லை. இவ்வாறு சிந்தித்த அனுமான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்காக சிறிது நேரம் தனக்குள் மறுபடியும் ஆலோசனையில் ஈடுபட்டார். குபீரென்று மேலே எழும்பி பேரிரைச்சல் போட்டுக்கொண்டு வெற்றி வீரரான மாருதி குதித்தெழுந்து மலைச்சிகரம் போல் உயர்ந்திருந்ததும் அதிகமான பாதுகாவலர்கள் இல்லாததுமான நகர வாயிலின் மேல் ஏறிக்கொண்டார். மலையைப் போல பெரிய உருவமெடுத்து நொடிப்பொழுதில் மறுபடியும் மிகச்சிறிய சுரிய உருவத்தை எடுத்து அறிவில் சிறந்த மாருதி கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிந்தார். தலைகளிலிருந்து விடுபட்டதும் அனுமான் மறுபடியும் மலை போன்ற உருவம் எடுத்து கொண்டார். சுற்றி பார்த்தபோது வாசற்படியில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த பரிக்கம் என்ற உலக்கை ஆயுதத்தை பார்த்தார். உடனே இரும்பு பெடி உள்ள அந்த உலக்கையை எடுத்து அங்கிருந்த காவற்காரர்கள் அனைவரையும் தாக்கினார் மாருதி. யுத்த பராக்கிரம் கொண்ட ஆஞ்சநேயர் அவர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் நகரத்தை சுற்றி பார்க்க விரும்பினார். அப்பொழுது வாலில் கொழுந்து விட்டெறிகின்ற நெருப்பினுடைய ஒளியால் கிரணங்களோடு கூடிய சூரியனைப் போல்
அனுமான் பிரகாசித்து கொண்டிருந்தார். தொடர்ந்து அனுமான் லங்கா தகனம் செய்ய போகிறார். மிகவும் சிறப்பான கட்டம். இதன் நடுவே ராட்சசர்களாக இருந்தாலும் தர்மம் தவறாமல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ராட்சசர்கள் பிறப்பிலே, அதனால் அப்படித்தான் இருப்பார்கள். மன்னனும் அந்தணன் அவனுடைய துஷ்கர்மத்தால் அவன் கெட்டவனாக இருந்தான், ராட்சசனாக இருந்தான். இருப்பினும் அவன் நல்ல நெறியோடு ஆட்சி செலுத்தினான், அரசநீதிக்கு கட்டுப்பட்டு இருந்தான் என்பது தெளிவாகிறது. அத்தோடு அவனுடைய நற்குணங்களை விபீஷணன் வாயிலாகவும் நான் பார்த்தோம். அதே சமயத்தில் ராவணனும் விபீஷணனை எதிரிகளை வாட்டுபவனே என்றான். விபீஷணனும் பெரிய வீரன்தான், ஆனால் அவன் பக்தன், அவன் நியதிக்கு கட்டுப்பட்டவன். ராவணன் தான் என்ற அகங்காரத்தில் அடங்கி போனதால் அவன் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இந்த சம்சாரக் கடலிலேயே ஆழ்ந்து தன்னை அழித்து கொண்டு விட்டான். அதே ராட்சசன்தான், ஆனால் அகங்காரம் இல்லாமல் பக்தனாக இருந்தவன் ஸ்ரீராமனை சரணடைந்து உத்தாரமடைந்தான். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.